தமிழ்நாட்டுல காவேரின்னு சொன்னாலே ஒரு எமோஷன் தான். இது ஒரு ரிவரா மட்டும் பார்க்காம, இது பல விவசாயிகள், பல லட்சக்கணக்கான விவசாயிகளோட வாழ்வாதாரமா பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்படியாப்பட்ட காவேரியை சுத்தி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து கர்நாடகா என்ன சொல்றாங்கன்னா, இது பெங்களூருக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்காக யூஸ் பண்றதுக்காக தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே தமிழ்நாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டேம் உருவாச்சுன்னா இங்க இருக்க மக்களுக்கு வந்து தண்ணி இருக்காது, தண்ணி பஞ்சம் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் உண்மையாவே தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா, இல்ல கர்நாடகா சொல்ற மாதிரி இது ரெண்டு பேருக்குமே கரெக்டா தான் இருக்குமா? இந்த வீடியோ மொத்தமே நான் படிச்ச ஆர்டிகல்ஸ் அண்ட் நான் படிச்ச சில நியூஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேபி இதுல ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்க தேவி, இது தேவிஸ் இன்சைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று இமேஜின் பண்ணுங்க, நீங்க நாளைக்கு எந்திரிக்கும் போது ஒரு நியூஸ் ஃபிளாஷ் ஆகுது. தமிழ்நாட்டுல காவேரியில வர தண்ணி நிறுத்தப்பட்டது. இது சென்னைக்கு மட்டும் பெரிய பாதிப்பா இல்லாம டெல்டா ரீஜன்ல வாழ்ற பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம். இப்படி ஒரு பயத்தை பல வருஷமா கொடுத்துட்டு இருக்க ப்ராஜெக்ட் தான் மேகதாது ப்ராஜெக்ட். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோஷியல் மீடியால இந்த ப்ராஜெக்ட் பத்தின பல ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இந்த டேம் வந்துச்சுன்னா ஒரு டிராப் தண்ணி கூட வராது, ஃபுல்லா வறட்சி கண்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இன்னொரு சைடு கர்நாடகா சைடுல என்ன சொல்றாங்கன்னா, இது பெங்களூருக்கான தண்ணி ஃபெசிலிட்டிக்காக ஒரு கிரியேட் பண்ற ஒரு டேம் தான், ஸோ இது வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட், மேகதாது ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காவேரி ரிவர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். காவேரி ரிவர் வந்து இந்தியாவோட ஒரு பெரினியல் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கர்நாடகால இருக்க வெஸ்டர்ன் கட்ஸ் அப்படின்னு அந்த பகுதியில இருந்து கொடகு டிஸ்ட்ரிக்ட்ல தலக்காவேரி அப்படின்ற ஒரு இடத்துல தான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது அங்க இருந்து 800 கிலோமீட்டர் தாண்டி கர்நாடகாவை வந்து அடையுது. கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டுல இருந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், பே ஆஃப் பெங்கால், அந்த இடத்துல போயிட்டு கலக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு ரிவர்ல தான் ரெண்டு ஸ்டேட்டோட பல கோடி மக்களோட வாழ்வாதாரமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகாக்கு இரிகேஷன், அதுக்கு ஃபேக்டரிக்கு யூஸ் பண்றதுக்கு அண்ட் குடிநீருக்கு ஒரு முக்கியமான சோர்ஸா இந்த காவேரி ரிவர் இருக்கு. அதே மாதிரி நம்ம டெல்டா ரீஜியனான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அந்த மாதிரி டெல்டா ரீஜியனுக்குமே இந்த காவேரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க விவசாயிகள் வந்து இந்த தண்ணி தான் வாழ்வாதாரமா வச்சு அவங்களோட விவசாயத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு மேகதாது அது எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். மேகதாதுன்றது கர்நாடகால இருக்க ராம்நகரா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு குறுகிய வழியில ஓடுற ஒரு இடம் தான் மேகதாது அப்படின்னு சொல்றாங்க. கன்னடால மேகா அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம். தாது அப்படின்னா தாண்டதுங்கிறது. சோ ஆடு தாண்டிய இடம் அப்படிங்கிறதுனால இதை வந்து அவங்க மேக தாது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சோ இதை வந்து எந்த ஒரு இதுலயும் மென்ஷன் ஆகாம அங்க இருக்க லோக்கல் லெஜெண்ட்ஸ் வந்து சொல்ற ஒரு சில விஷயமா இருக்கு. இதை வந்து எங்கேயுமே ப்ரூவ் பண்ற மாதிரி இல்லை. ஸோ இதுதான் அந்த மேகதாது அப்படி இருக்க இடம். இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒரு பேலன்சிங் ரெசர்வாயர் கட்டுறதுக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு பேலன்சிங் ரிசர்வாயரா அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பேலன்சிங் ரிசர்வாயர்னா மழை காலத்துல வந்து சில டைம் அதிகமான மழை பெய்யறதுனால தண்ணி ஃப்ளட்டா மாறதுக்கு, ஊருக்குள்ள தண்ணி வந்து அதிகமா இருந்து ஃப்ளட்டா மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இதை வந்து அவங்க கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சிருக்கணும். அதுதான் இந்த நம்ம பாக்குற மாதிரி டேம், மற்ற இடத்துல இருக்க விஷயங்கள்லாம் இதுதான். டேம், லேக் இதெல்லாமே இதுக்கு தண்ணி உள்ள வராம, ஊருக்குள்ள தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சில விஷயங்கள். சோ இதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கட்டணும், அந்த மேகதாது அப்படின்ற இடத்துல வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா வந்து சொல்றாங்க. எதுக்காகனா, பெங்களூர்ல வந்து அதிகமான பாப்புலேஷன் வளர்ந்துட்டே போறதுனால ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு வரலாம், இல்ல அங்க இருக்க மக்களுக்கு வந்து தண்ணி வந்து சரியா இருக்காம போயிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுனால கர்நாடகா வந்து இந்த ஸ்டெப்பை கொண்டு வராங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். காவேரி கர்நாடகால தானே உருவாக்குது அப்படின்னா கர்நாடகா தானே டிசைட் பண்ணணும் அதை என்ன பண்ணணும், எப்படி அனுப்பணும், இல்ல என்ன டேம் கட்டணுமா, இல்ல என்ன பண்ணணும்ன்றதெல்லாம் அவங்க தானே டிசைட் பண்ணணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எல்லாருக்குமே வரலாம். அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆனா இதோட ஆன்சர் நம்மளுக்கு தெரியணும்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்த சில அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். 1892ல அப்போ இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூல்ல தான் இருந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அந்த மாதிரி டைம்ல கர்நாடகா வந்து மைசூர் கிங்டம்க்கு கீழே இருந்திருக்கு அண்ட் தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அதுக்கு கீழே இருந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மைசூர் கிங்டமும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பேக்ட் போடுறாங்க. என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, இரிகேஷன்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்க, இல்ல இரிகேஷன் வந்து மாற்றமே அடையணும் அப்படின்னு ஒரு ஏதாச்சும் ஒரு டெசிஷன் கொண்டு வராங்கன்னா
கீழ இருக்க மத்த இடத்துங்களுக்கான அப்ரூவலும் வேணும். அப்படி அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும் தான் இத வந்து நம்ம அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரீமெண்ட் அப்ப சைன் பண்றாங்க. சோ இதுதான் ஒரு பெரிய தொடக்க புள்ளி. இந்த காவேரி இஷ்யூக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லி பல ரிப்போர்ட்ஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா 2 பக்கமுமே நெறைய சந்தேகங்கள் இருந்ததுனால 1924ல திரும்ப ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்றாங்க. இந்த அக்ரீமெண்ட் என்னதுன்னா, மைசூர்ல இருக்க கண்ணம்பாடி டேம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கிருஷ்ணராஜ சாகர் டேம் பில்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் குடுக்குறாங்க. அதே மாரி தமிழ்நாட்டுக்கு மேட்டூர் டேம் கட்டவும் பெர்மிஷன் குடுக்குறாங்க. இந்த மாதிரி 2 பக்கமே ஒரு டேம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப இவங்க சைன் பண்ண அக்ரீமெண்ட் 50 இயர்ஸ் வரைக்குமே வேலிடிட்டி இருக்கும். சோ 50 இயர்ஸ் வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் 1974ல என்ன நடக்குதுன்னா, சோ அவங்க சொன்ன அந்த 50 இயர்ஸோட டைம் வந்து 1974ல எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள திரும்ப ஒரு கிளாஷ் மாதிரி வருது. இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல சைன் பண்ணது. அப்ப வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப நம்ம எதுக்கு அந்த ரூல்ஸ் அல்லது அந்த அக்ரீமெண்ட்ட ஃபாலோ பண்ணணும்? அப்படின்னு தண்ணீர் தேவை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியா இருக்கா மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகா முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து இந்த கர்நாடகா சொல்றதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா கர்நாடகா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்நாடகா வந்து மேல இருக்கு. தமிழ்நாடு வந்து கீழ இருக்கு. சோ மேல இருக்க இடத்துலயே தண்ணி ஸ்டோர் ஆயிட்டு தண்ணி இருக்க மொத்தம் மேல இருக்கவங்களே யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, கீழ அத நம்பி இருக்க அந்த ரிவர நம்பி அது மேல விவசாயம் செஞ்சுட்டு இருக்கவங்கலாம் எங்க போவாங்க? அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்க கவர்ன்மெண்ட் வந்து இத வந்து எடுத்து மேல வைக்கிறாங்க. சோ இந்த இந்த பிரச்சனை தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 2 ஸ்டேட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையா கொண்டு வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது தான் நம்ம கர்நாடகா கொண்டு வரது மேகதாது திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து போடுறாங்க. இதனால பல வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. டிபேட்ஸ் நடக்குது. பல கேஸ் நடக்குது. சோ எது நடந்தாலும் ஒரு மாற்றமே கிடைக்காத நிலைமையாவே போயிட்டு இருக்க நிலைமையில 74க்கு அப்புறமா இந்த டிஸ்பியூட் முடியறதுக்கு பதிலா இன்னும் பெருசாக ஆரம்பிச்சது. 2 ஸ்டேட்டும் தங்களோட பார்டர வந்து ரொம்ப பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா இது வந்து கோர்ட், கேஸ், பொலிட்டிக்கல் டிபேட்டா மாறுது ஒரு பாயிண்ட்ல. பொலிட்டிக்கல் டிபேட்டா மாறின உடனே இங்க இருக்க அட் எண்ட் ஆஃப் தி டே இங்க இருக்க விவசாயிகளுக்கு வந்து தண்ணி இல்லாத பிரச்சனை அப்படின்ட்டு வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனைய ஒரு 2 ஸ்டேட் மட்டும் தனியா முடிச்சுக்க முடியாது அப்படின்ட்டு வரப்போ, இங்க 1919ல கவர்ன்மெண்ட் வந்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒண்ணு தான் அமைக்கிறாங்க. இந்த ட்ரிபியூனலோட வேலை வந்து ரொம்ப சிம்பிளா தான் தெரியும் வெளியில இருந்து பார்த்தா. ஆனா இவங்க என்னென்னலாம் உள்ள போயிட்டு செக் பண்ணணும்னா, காவேரியில இருக்க அந்த ரீஜன்ல வந்து எவ்வளவு மழை பெய்யுது, அதுக்கப்புறமா எந்த ஸ்டேட்ல வந்து எவ்வளவு இரிகேஷன் நடந்துட்டு இருக்கு, அண்ட் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குன்றத முதல் கொண்டு பாப்புலேஷன் வந்து ஃபியூச்சர்ல இன்கிரீஸ் ஆகுமா? அப்படி ஃபியூச்சர்ல இன்கிரீஸ் ஆனா, அங்க இருக்க மக்களுக்கு வந்து தண்ணி என்ன ஆகும்? இப்படின்னு பல விஷயத்த வந்து இந்த ட்ரிபியூனல் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ட்ரிபியூனல் அமைச்சு இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த கேஸ் வந்து 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 17 வருஷம் வரைக்கும் இத இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபைனலி 2007ல வந்து அந்த ட்ரிபியூனல் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. முடிச்சு இவங்க ஒரு ரிப்போர்ட் குடுக்குறாங்க. காவேரியிலருந்து தண்ணி போற ஸ்டேட் எதெல்லாம் இருக்கு? கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இந்த மாதிரி இருக்க இந்த மாரி இருக்கவங்க இந்த ஸ்டேட்ல இருக்கவங்கலாம் எப்படி தண்ணிய வந்து எவ்வளோ பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரிபியூனல் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. ஆனா இதுல வந்து இதோட இது முடிஞ்சுதா அப்படின்னா, அதுதான் இல்ல. இவங்க இந்த ட்ரிபியூனல் வந்து இவ்ளோ ஷேர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்கு அப்புறமா தான் இது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிட்டு, இவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு உடன்பாடும் வரல. சோ இப்படி உடன்பாடு வராத நேரத்துல அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது. 2018ல சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அந்த ட்ரிபியூனல் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் படி வச்சு சொல்றாங்க. இது என்னன்னா, இது ஒண்ணும் ஒரு ஸ்டேட்ல உருவாகி ஒரு ஸ்டேட்லயே முடியிற ரிவர் கிடையாது. இது பல ஸ்டேட்டுக்கு வந்து போகக்கூடிய ரிவர். சோ நீங்க தான் இத உரிமை கொண்டாடணும் அப்படின்னு இல்லாம, இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிபியூனல் வந்து ஒரு பெர்சன்டேஜ் அமைச்சாங்கல்ல, அந்த பெர்சன்டேஜ் படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. இதோட அடிப்படையா தான் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி CWMA அது உருவாக்கப்பட்டுச்சு. இதோட முக்கியமான வேலை என்னன்னா, சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன மாதிரி அதுக்கான கரெக்ட்டான அளவுக்கு தண்ணி வந்து அலோகேட் பண்றாங்களா? இல்ல ஏதாச்சும் ஷார்ட்டேஜா வச்சுக்கிறாங்களா? அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கமிஷன உருவாக்குறாங்க. சோ, இப்போ வரைக்கும் நம்ம இந்த டிஸ்பியூட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னென்னலாம் சைன் பண்ணியிருக்காங்க? என்னென்ன அக்ரீமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து கர்நாடகா கவர்ன்மெண்ட் ஏன் இத பில் பண்ணணும்னு அவ்ளோ ஸ்ட்ராங்கா அவங்களோட பாயிண்ட்ட வைக்கிறாங்க. இது வந்து என்னதான் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாலும், தமிழ்நாட்டுக்கு அது பிரச்சனை தான் அப்படிங்கிறத எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெங்களூர் அப்படிங்கிறது இந்தியால இப்ப ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்க ஒரு சிட்டின்னு சொல்றாங்க. சோ இப்படியாப்பட்ட சிட்டில வந்து பாப்புலேஷன் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா அங்க வந்து நெறைய இண்டஸ்ட்ரியல் ஹப், அதுக்கப்புறமா ஐடி கம்பெனிஸ் இதெல்லாம் நெறைய அந்த பெங்களூர் சைடுல இருக்கிறதுனால, பாப்புலேஷன் வந்து ஆப்வியஸ்லி அந்த சைடுல போயிட்டு வொர்க்குக்காக போவாங்க. அப்படி போகுறப்ப அங்க பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆகும். பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆனா, அவங்க ஃபுட் வந்து இன்கிரீஸ் பண்ணும். முக்கியமா ஒரு விஷயம் வந்து வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டீஸ் வந்து அவங்க கரெக்ட்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம கர்நாடகா கவர்ன்மெண்ட் வந்து இந்த மேகதாது அப்படின்ற அணைய கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க.
கர்நாடகா கவர்மெண்ட் அஃபிஷியலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிசர்வாயர் வந்து நாங்க மழை காலத்துல வந்து தண்ணீய சேமிச்சு வைக்கிறதுக்காக நாங்க கட்டுறோம். ஏன்னா அது வந்து தண்ணி வந்து ஊருக்குள்ள போகறத விட, நாங்க எங்க தண்ணிய வந்து சேர்த்து வச்சு, தண்ணி இல்லாதப்ப நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் இந்த டேம் கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்ட உடனே உங்களுக்கு அப்ப கர்நாடகா கரெக்ட் தானே. அவன் வந்து தண்ணிய வந்து சேமிச்சு வச்சு அவனோட ஃபியூச்சர்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே அவன் அந்த இது கட்டுறான். மேகதாது வரணும் அப்படின்னு சொல்லி கட்டுறான். அது கரெக்ட் தானே அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தோணும். இங்க ஒரு விஷயம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ண வேண்டியது இருக்கும். கர்நாடகா கவர்ன்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற வாட்டர் அலோகேஷன் ப்ராஜெக்ட்ட டேமேஜ் பண்ணாது. இத வந்து ஜஸ்ட் நாங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, மழை வந்து அதிகமா வரப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, மத்த நேரத்துல வந்து தண்ணி தேவைப்படுற டைம்ல எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க பக்கம் தான் என்னதான் வச்சாலும், சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சுப்ரீம் கோர்ட் அலோகேட் பண்ண பெர்சன்டேஜ் வந்து எல்லாருக்கும் குடுப்போம். ஆனா நாங்க வந்து எங்களோட தண்ணிய வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறோம். இதனால நாங்க எந்த வாட்டர் ஷேரிங் அக்ரீமெண்ட்டையும் நாங்க பிரீச் பண்ணல அப்படின்னு கர்நாடகா அவங்க பாயிண்ட் வைக்கிறாங்க. சோ இந்த கர்நாடகாவோட இந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்ட உடனே நம்மளுக்கு தோணும், தமிழ்நாடு ஏன் அப்ப இத அப்போஸ் பண்ணுது? இது என்ன எமோஷனலா இருக்க கனெக்ட்னாலயா? அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடுங்கிறது ஒரு டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்க ஒரு பிளேஸ். சோ இப்படி டவுன் ஸ்ட்ரீம்ல இருக்கும்போது இவங்க ஒண்ணும் எமோஷனலா அப்படி இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு பிராக்டிகல் ரீசன்க்காக தான் இவங்க இவ்ளோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப திரும்ப எழுப்பிட்டு இருக்காங்க. இத நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு 2 வீடு இருக்கு. 2 ஃபேமிலி இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபேமிலி, கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபேமிலியும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே சேர்த்து ஒரு டேங்க் தான் இருக்கும் மேல. இந்த மாரி இருக்கப்போ, இந்த வால்வ யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக சொல்றேன்னா, இப்ப இந்த வால்வ் வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த அத்தாரிட்டி. கீழ இருக்கவங்களுக்கு வந்து மேல இருக்கவங்களோட தண்ணி வந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் அப்டி வந்தாலும் அது கரெக்ட்டான டைம்க்கு வருதா? இல்ல அவங்க அலோகேட் பண்ற அளவுக்கு வருதா? இல்ல இவங்க இவங்க இவ்ளோ பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்களே, இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்ட்டா வருதா? அப்படின்னு எல்லாத்தையும் கன்டினியூவா மானிட்டர் பண்றதுக்கு கீழ இருக்க வீட்டு ஆளுங்களால அவங்க கண்ட்ரோல் எடுத்தா மட்டும் தான் முடியும். சோ இதே மாரி தான் நம்ம தமிழ்நாடும், கர்நாடகாவும். கர்நாடகா என்னதான் நம்மளோட மேல இருந்தாலும், அவங்க கீழ அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வர தண்ணி வந்து இவங்கள தாண்டி தான் வரப்போது. சோ நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் தான், அது எவ்வளவு அளவுக்கு வரப்போது, எந்த மணிக்கு வரப்போது, எவ்வளவு தண்ணி வரப்போது அப்படிங்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் மானிட்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு கரெக்ட்டா வருதா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இந்த இந்த ப்ராப்ளம்க்கான மொத்த இதுக்குமே ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளா இத சொல்லலாம். இப்ப நம்ம கர்நாடகாவோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். அதுவே நம்ம தமிழ்நாட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா, விவசாயிகள், அதுக்கப்புறமா வாட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு வருஷமும் தண்ணி வந்து ஒரே மாரி போறதில்ல. அந்த ரிவர்ல வர தண்ணி வந்து ஒரு ஒரு வருஷமும் மழை வந்து நமக்கு வர சதவீதம் பொறுத்து தான் இருக்கு. ஒரு வருஷம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா பெய்யுற மழை, அடுத்தது வந்து ஒரு வருஷத்துக்கே சேர்த்து பெய்யலாம். இல்ல மழை பெய்யாமலே இருக்கலாம். இல்ல மழை பெய்ஞ்சாலும் போதுமான அளவுக்கு தண்ணி இல்லாமலும் இருக்கலாம். ட்ரையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது ரிவர்ல நேச்சுரலாவே தண்ணியோட அளவு குறையும். சோ இத வந்து ட்ரை சீசன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ட்ரை சீசனோட டைம்ல எல்லாமே தண்ணி எப்படி கரெக்ட்டா அவங்களால அலோகேட் பண்ண முடியும்? இவங்க அலோகேட் பண்ணாங்கன்னா மட்டும் தான் நம்மளுக்கு கீழ இருக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி வந்து கரெக்ட்டான அமௌண்ட் வரும். இதுக்கு வந்து இது வந்து நம்ம டெல்டா விவசாயிங்க வந்து இதுல தான் குறுவை மற்றும் நெல் வந்து சாகுபடி செய்யறதுக்காக இந்த தண்ணிய தான் ரொம்ப டிபெண்ட் ஆயிருக்காங்க. சோ இங்க தண்ணி வரலன்னா இங்க கிராப் வந்து பஞ்சத்துல போயிரும். இடத்துல வந்து தண்ணியே இல்லாம ஒரு நிலைமை ஆயிரும். இதனால நம்மளால ஃபுட் கிரெயின்ஸ் வளர வைக்க முடியாது. அப்படின்னு பலவித ப்ராப்ளம்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து எடுத்து வைக்கிறாங்க. முன்னாடியே சொன்ன மாரி தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து இந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. எதனாலனா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒரு சிவியரான ட்ராட் வருது, பஞ்சம் வருது. அப்படின்ற டைம்ல அது கர்நாடகாவுக்கும் தான் வரும் எப்படியும். அந்த மாரி வர டைம்ல கர்நாடகா வந்து நம்மளுக்கு எப்படியும் தண்ணி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் தொறந்து விட்டுட்டு மீதி தண்ணிய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஃபர்ஸ்ட் அவங்களோட நீட்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இப்படிதான் கண்டிப்பா யோசிப்பாங்க. எல்லா ஸ்டேட்லயும் இப்படிதான் யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டேட் வந்து வெல்ஃபேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு அப்புறமா குடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற டைம்ல அவங்க ஒண்ணும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தரப்போறது இல்ல. அவங்களோட நீட்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் எங்ககிட்ட தருவாங்க. அப்படி தரும்போது எங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு வேளை தண்ணி இல்லாம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இங்க வந்து தண்ணி அளவு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல, இப்படி நீங்க தொறந்து விட்டா மட்டும் தான் அந்த தண்ணி எங்களுக்கு வரும் அப்படின்ற நிலைமை வரும்ன்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அவங்க ஸ்டாண்ட வைக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி தண்ணி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு மேல இன்னொன்னுத்த நம்ம அப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த ஷேரிங் பண்றதுல வந்து ப்ராப்ளமா வரலாம். இது வந்து தமிழ்நாடு மட்டும் அஃபெக்ட் பண்ணாம தமிழ்நாடுக்கு கூட இருக்க மத்த ஸ்டேட்டுமே அஃபெக்ட் ஆகும். அதனால இந்த எல்லா ஸ்டேட்டோட கன்சர்னுமே வேணும் இந்த டேம் கட்டுறதுக்கு. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்டா மட்டுமே இல்லாம, இது வந்து எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, இது விவசாயம் அஃபெக்ட் ஆகும். விவசாயிகளோட வாழ்வாதாரமே இதுக்கு இதுக்கு பலியாகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் வாட்டர் ஷார்டேஜ் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அப்படின்னு சொல்லி பலவித ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அவங்க ஸ்டாண்ட வந்து ப்ரூவ் பண்றாங்க. இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடோட கன்சர்னும், அதுக்கு கர்நாடகா குடுக்குற பதிலையும் நம்ம பார்த்தோம்.
ஆனா இது 2மே இல்லாம இங்க ஒரு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னும் ஒண்ணுத்த வந்து இது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அ என்னன்னா மேகதாது. நான் முன்னாடியே சொன்ன மாரி மேகதாது அப்படின்ற இடம் வந்து கர்நாடகால இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த டேம் கட்டுறதுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த இடத்துல தான் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இதுக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க. சோ இந்த சாங்சுவரி வந்து கர்நாடகால இருக்க ஒரு மிகப்பெரிய வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சோ இந்த இடத்துல பில்ட் பண்றது மூலமா இந்த டேம பில்ட் பண்றது மூலியமா இங்க இருக்க வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப்க்கான எக்ஸாட்டிக்கான மரங்கள் இது எல்லாமே டேமேஜ் ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சோ இதனால என்வைரன்மென்ட்க்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெரிய சேலஞ்ச எடுத்து வைக்கிறாங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மேகதாது ப்ராஜெக்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ண இடம் வந்து காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்குள்ள வருது. சோ இந்த சாங்சுவரி கர்நாடகால இருக்க ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கர்நாடகால ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியும் சில ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வகையில இந்த சாங்சுவரிக்குள்ள நிறைய எலிபென்ட்ஸ், அதுக்கப்புறமா சிறுத்தை, மான், ஸ்லாத் பியர்னு பல வகையான ரெப்டைல்ஸும் இங்க வாழுது அப்படின்னும் சொல்றாங்க. சோ இதனால இதுங்க எல்லாத்துக்குமே காவேரி ரிவர் வந்து ஒரு மெயினான வாட்டருக்கான சோர்ஸா இருக்கு. இவ்வளவு பெரிய ரிசர்வாயர் பில்ட் பண்ணணும்னா இப்படியாப்பட்ட ஒரு இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ரிசர்வாயர் வந்து நம்ம பில்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அங்க சுத்தி இருக்க சில ஃபாரஸ்ட்கான இடத்தையுமே நம்ம அதுல இருந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். அப்படியா இருக்கும்போது அங்க வாழ்ற விலங்குகள் இல்ல அங்க வாழ்ற மனுஷங்க வைல்ட் லைஃப் ஹாபிட்டன்ட்டே பாதிக்கப்படும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கன்சர்னா பாக்குறாங்க. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அங்க இருக்க விலங்குகள் பாதிக்கப்படலாம். இல்ல சில விலங்குகள் வந்து அழிய கூட வாய்ப்பு இருக்கு இதனால அப்படின்னும் சில இடத்துல வந்து சொல்றாங்க. அதனாலதான் இந்தியால வந்து எந்த ஒரு பெரிய ரிசர்வாயர் இல்ல பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாச்சும் கட்ட போறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படி இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்கான ஐடியாஸ் மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான அசஸ்மெண்ட் நடத்திருக்கணும் அப்படின்றதுதான் இஐஏ, என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அசஸ்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி நம்ம கட்டும் போது இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கோ இல்ல பெரிய டேமோ இல்ல பெருசா ஏதாச்சும் ஒண்ணு கட்டுறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்ற டைம்ல வந்து சில சில விஷயங்கள்லாம் அங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு பாப்பாங்க. அதுல ஒரு விஷயம் தான் இதை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம். இங்க வந்து ஃபாரஸ்ட்ல வந்து இருக்க அனிமல்ஸ்க்கு வந்து இங்க ஏதாச்சும் பாதிப்பு வருமா, இல்ல அங்க இருக்க ஹேபிட்டன்ஸ் வந்து நம்ம வேற எங்கேயாவது மாத்தி வேற இடம் கொடுக்கணுமா, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு பதில் கிடைச்சாதான் இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னும் மென்ஷன் பண்றாங்க. மேகதாது வந்து ஒரு வாட்டர் பிரச்சனை அப்படிங்கறதுல இருந்து ஒரு என்வாயர்மெண்டல் ப்ராப்ளமாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல தான். ஏன்னா வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் வந்து பாதிக்கப்படும் இல்ல அந்த மாதிரி ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய காடுகள் வந்து அழியறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ரொம்ப கன்சர்னால இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு வாதமா வைக்கிறாங்க. வரைக்கும் நம்ம ஹிஸ்டரிய பார்த்தோம், கர்நாடகா வந்து கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனை பார்த்தோம், தமிழ்நாடு வந்து அதுக்கு வந்து அப்போஸ் பண்றத பாக்குறோம். ஆனாலும் இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி தேவி நீ இவ்வளவு நேரம் பேசுறல்ல, அப்ப என்ன இது வந்து கட்டிட்டாங்களா இல்ல இத வந்து பிளான டிராப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது ரெண்டுத்துக்கான பதிலுமே இல்ல. அந்த டேம கட்டவும் இல்ல அந்த பிளான டிராப்பும் பண்ணல. அவங்க வந்து திரும்ப 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 ஒரே விஷயத்தை தான் கர்நாடகா வந்து வைக்கிறாங்க. என்னன்னா எங்களுக்கு வந்து பெங்களூர் வந்து வளர்ந்துட்டு வர ஒரு சிட்டியா இருக்கு. சோ இந்த டைம்ல வந்து எங்க பாப்புலேஷன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுற டைம்ல எங்க மக்களுக்கு தண்ணி இல்லாம நாங்க எங்க போவோம் அப்படின்ற ஸ்டாண்ட் வந்து கர்நாடகா ரொம்ப ஸ்ட்ராங்காவே நிக்கிறாங்க. அதே நேரத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே இது வந்து ஓரளவுக்கான தண்ணி வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்க இடத்துல நீங்க திரும்ப திரும்ப வேற புதுசா ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா இப்ப நீங்க எதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இதனால இதான் முழுசா வாழ்வாதாரமா வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகளோட நிலைமை எல்லாம் என்ன ஆகும். நீங்க வந்து ஃபியூச்சருக்கு வந்து பாக்குறீங்க, ஃபியூச்சர்ல வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுனால் தண்ணி இல்லாம போகும் அப்படின்னு ஒரு இதுல பாக்கும்போது எங்களோட விவசாயிகள் வந்து இந்த பல வருஷங்களா பல தலைமுறைகளா இந்த தண்ணி காவேரியோட தண்ணி வரதுலதான் அவங்க வந்து அவங்களோட விவசாயத்தை பண்ணிட்டு வராங்க. சோ இப்ப நம்ம ஃபியூச்சரை பார்த்துட்டு நம்ம வந்து இப்ப இருக்கிறவங்களை வந்து அழிய விடணுமா அப்படின்றது தமிழ்நாடு ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாங்க. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டும் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க இதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும் போது நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் கொடுப்பீங்க, இதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஒரு பக்கமா ஒரு தெளிவான ஒரு பதிலுக்கு வந்து நிக்கிறாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ எண்ட் ஆகணும், இது வந்து ஒன்னு பில்ட் ஆகணும் இல்ல இதை டிராப் பண்ணணும், இப்படி எதுக்குனாலுமே இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான லீகல் ஃப்ரேம் ஒர்க்ல தான் இது நடக்கணும். இவங்க கர்நாடகா சைட்ல வந்து இவங்க இல்ல நாங்க வந்து சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணலாம். இல்ல தமிழ்நாடு சைட்ல வந்து நாங்க சேலஞ்ச் பண்றோம், இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம், இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருக்க டைம்ல வந்து இந்த மாதிரி சில விஷயத்துலதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகாம அப்படியே ஹோல்டுலயே இருக்கு. அதனாலதான் சோசியல் மீடியால சில வீடியோஸ்ல வந்து சொல்ற மாதிரி டேம் நாளைக்கு கட்டிடுவாங்க இல்ல இத வந்து டிராப் பண்ணிட்டாங்க இப்படிலாம் நான் மென்ஷன் பண்ணாம
எதுவா இருந்தாலும் இன்னும் ப்ராப்பரான டெசிஷன் வரல அப்படிங்கிறதுதான் உண்மை. நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து இதை தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா இல்ல இந்த பார்ட்டி வர்சஸ் இந்த பார்ட்டி அப்படி எல்லாம் மோஸ்டா நான் இழுக்காம நான் வந்து இது பேசிக்கா யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், இது எதனால நடக்குது, ரிசோர்ஸ் பத்தின வீடியோவா இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரிதான் நான் கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். காவேரிங்கிறது ஒரு ரிவர் மட்டும் இல்ல, இது வந்து பல மக்களோட வாழ்வாதாரமா இருக்கு. பல மக்களோட வேலைக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட பயிரை வந்து சாகுபடி செய்யறதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸா இருக்கு வாட்டர். இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட்டா இருக்கு, ஃபாரஸ்டுக்கு உயிரா இருக்கு. இப்படி பல முகங்கள் கொண்ட காவேரின்ற ஒரு ரிவரை நம்ம எப்படி ஒருத்தவங்க கிட்ட மட்டும் முடக்கிட முடியும் அப்படிங்கிறதுதான் இங்க இருக்க எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு. ஒரு பக்கம் என்னதான் வந்து கர்நாடகா வந்து இது பெங்களூரோ இல்ல பெங்களூர் சுத்தி இருக்கிற இடத்துலயும் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இல்ல இங்க இருந்து ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, மைக்ரேட் ஆயிட்டு ஆளுங்க வராங்க, வேற வேற ஊர்ல இருந்து ஆளுங்க வந்து இங்கதான் செட்டில் ஆறாங்க. சோ இந்த இடத்துல தண்ணி தேவை ரொம்ப அதிகமா இருக்கும், இங்க பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க பல விதமான ஐடி கம்பெனிஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்படி இருக்க பல பல காரணங்கள்னால நிறைய பேர் மைக்ரேட் ஆகி இங்க வராங்க. இப்படி வர டைம்ல நாங்க எல்லாருக்குமே தண்ணி கொடுத்தாகணும், இல்ல குடிநீர் வந்து கொடுத்தாகணும். இது இல்லைன்னா எங்களுக்கு தண்ணீர் வந்து பற்றாக்குறையா போயிரும். இப்படின்னு பல பல விஷயங்களை வந்து கர்நாடகா எடுத்து வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு வந்து கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க ஃபியூச்சர்ல வந்தால் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக பல வருஷமா பல தலைமுறைகளா விவசாயம் பண்ணிட்டு இருந்த விவசாயிகளை அடிக்கிறது சரியா? இதுக்கு வந்து கரெக்டான டெசிஷன் வந்து கோர்ட் தான், லீகலா தான் கொண்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு நிக்கிறாங்க. நம்ம எப்பவுமே சோசியல் மீடியால இல்ல ஒரு ரீல்ல பாக்குற ஒருத்தவங்க சொல்றத மட்டுமே வச்சு இதுதான் கரெக்ட், இத பண்ணா இது ஈஸியா முடிஞ்சிரும், இல்ல இதுதான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றத வச்சு நம்ம டிசைட் பண்ணாம நம்ம ஒருத்தருமே நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதோட ஹிஸ்டரி பத்தியும் இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த லாஸ் பத்தியும் அதுக்கு பின்னாடி நடந்த அக்ரிமெண்ட பத்தியும் இல்ல அதுக்காக எத்தனை பேர் சைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டான ஒரு டெசிஷனுக்குள்ள வந்து நம்ம அதுக்கப்புறமா நம்ம பேச ஆரம்பிச்சா இது கொஞ்சம் ஹெல்த்தியான கான்வர்சேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேவிஸ் இன்சைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.